ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லதொரு வீணை சேனல். இந்த வீடியோவில் நெத்திலி கருவாடை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பச்சை தண்ணியில் தேவையான அளவு கருவாடை போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற விட்டுறலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நெத்திலி கருவாடோட தலைகளெல்லாம் இந்த மாதிரி கிள்ளி எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். நம்ம போடுற பாத்திரம் ஒரு அலுமினிய பாத்திரம் இல்லைன்னா மண் பாத்திரமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி கழுவும் போது கருவாட்டில் இருக்கிற மண் செதில்கள் எல்லாம் பிரிஞ்சு வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போது தண்ணி சேர்த்து ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், தண்ணி ஊற்றி அலசும் போது எவ்வளோ அழுக்கு மண் வருதுன்னு பாருங்கள். இப்போது மறுபடியும் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு தடவை இந்த மாதிரி அலசிட்டு நெத்திலி கருவாடோட கழுத்து பகுதியில் இந்த மாதிரி கருப்பாக இருக்கும். இந்த கருப்பான பகுதியை எடுக்காமல் நம்ம சமைச்சா கருவாடு சாப்பிடும்போது ஒரு மாதிரி கசப்பு தன்மையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பொறுமையாக அந்த கருப்பான பகுதியெல்லாம் நீக்கிடுங்க. மொச்சப்பயிறு போட்ட நெத்திலி கருவாட்டு குழம்பு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் கீழே கொடுக்குறேன், விருப்பப்பட்டால் போய் செக் பண்ணி பாருங்கள். மறுபடியும் இதை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சி அலசி எடுத்துக்கோங்க. அப்போ தான் மிச்சம் மீதி இருக்கிற மண்ணும் செதில்களும் வெளியே வரும். கருவாடு வாஷ் பண்ணும்போது 2 பாத்திரம் மட்டுமே யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது மறுபடியும் பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போ நம்மளுக்கு கிளியரான தண்ணி கிடைக்கோ அப்போ வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கும் திருப்தியாக இருக்கும். அழகாக கருவாடெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நல்லதொரு வீணை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.